வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவில் வேறு எங்கும் யாரும் பாகிஸ்தானை ஆதரிக்க மாட்டார்கள் என்று இயற்கை வளத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அவர், பாகிஸ்தானை ஆதரிக்கும் எவரும் தங்களை இந்தியர்களாக கருத முடியாது என்று வலியுறுத்தினார். இந்த விஷயத்தில் ஒருங்கிணைந்த தேசிய உணர்வை அடிக்கோடிட்டு காட்டினார். வரி வருவாய் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு தமிழகம் அளித்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ரகுபதி எடுத்துரைத்தார். இந்த பங்களிப்புகள் இருந்தபோதிலும் மாநிலம் ஒப்பீட்டளவில் குறைவாகவே பெறுகிறது. இது காலப்போக்கில் பல்வேறு தரப்பினரால் எழுப்பப்பட்ட கவலை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மணல் அகழ்வு தொடர்பான தற்போதைய பிரச்சினை குறித்து இந்த விவகாரம் தற்போது உச்ச நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் எந்த வழிகாட்டுதல்களையும் தமிழக அரசு முழுமையாக கடைபிடிக்கும் என்று அவர் உறுதியளித்தார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு தொடர்பான கவலைகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இம்சாண்ட் மற்றும் பிசாண்ட் போன்ற பொருட்களின் விலைகள் ஏற்கனவே 5,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். கட்டுமானத்துறையை ஆதரிப்பதற்காக இந்த விலைகளை மேலும் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து எழுப்பிய கவலைகளுக்கு பதிலளித்த ரகுபதி, நீதிமன்ற உத்தரவுகளின்படி சகாயம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் சாட்சியம் அளிக்க விருப்பம் உள்ளதாக கூறினார். தேவைப்பட்டால் அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். மாநில அரசின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய அமைச்சர், உண்மையை பேச முன்வருபவர்களை நிர்வாகம் ஆதரிக்கிறது என்று கூறி முடித்தார். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.